ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபெப் பாய்ஸ் ஓ சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 77 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அப்படி இல்லைன்னா என்னோட சேனலில் எல்லா எபிசோடுமே அவைலபிளாக இருக்குது, பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோ உங்களுக்கு தேடி வரும். எபிசோட் 77ஓட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பிரேக்கப் பண்ணிடுவான். ஸோ இந்த நியூஸை நம்ம ஹீரோயின் கேட்டு செம்ம ஷாக்ல இருப்பா. அவள் ஹீரோ கிட்ட கேட்பா, என்ன ஆச்சு சடனா? நான் வேணாம் சொல்லும் போது கூட நீ தானே வந்து என்னை கன்வின்ஸ் பண்ண, நம்ம லவ் பண்ணலாம், நீ இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ தானே வந்து என்ன கன்வின்ஸ் பண்ண. எங்க இதெல்லாம் தப்பா போச்சு? நீ என்கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிற. ஆல் ஆஃப் அ சடன் நீ இந்த மாதிரி சொல்ல முடியாது. என்ன நடந்துச்சு சொல்லு, நீ ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிற, சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கேட்டுட்டு இருப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோல அதெல்லாம் எந்த ரீசனும் இல்ல, இது ஜஸ்ட் ஒர்க் அவுட் ஆகாது, அதனாலதான் நம்ம பிரியலாம்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோயின் கேட்பா, இல்ல நீ ஏதோ விஷயம் என்கிட்ட இருந்து மறைக்கிற, இல்லன்னா நீ எப்படி இந்த மாதிரி மாத்தி சொல்ல போற? இவ்வளவு நாளா நீ தானே உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப என்ன சடனா வந்து செட் ஆகாதுன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. அப்ப ஹீரோ சொல்லுவான், எதுவுமே இல்ல சொல்றதுக்கு, ஜஸ்ட் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம உனக்கு நிறைய நான் அநியாயம் பண்ணியிருக்கேன், அதுக்கு நான் பண்ண தப்பு தான் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்ப ஹீரோயின் கேட்பா, தப்பா? நீ என்ன லவ் பண்ணது கிவ் அப் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்ப ஹீரோ எதுவுமே பேச மாட்டான். அப்ப ஹீரோயின் சொல்வா, இல்ல எனக்கு உன்னை பத்தி தெரியும், நீ என்கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயம் மறைக்கிற, அது மட்டும் இல்லாம என் கண்ணை பார்த்து சொல்லு நீ என்ன லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவோட கண்ணை பார்த்து கேட்பா. ஹீரோனால சொல்லவே முடியாது. அவன் நம்ம ஹீரோயின் சொல்வா, நீ பழையசுலாம் மறந்துடு, நம்ம நியூ லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம், இது நம்ம ரீபில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேசிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ அங்கேருந்து எந்த பதிலும் சொல்லாம அப்படியே போயிடுவான். நெக்ஸ்ட் சீன்ல அஸ்லேவும் சித்தியும் தான் காட்டுறாங்க. இங்க அஸ்லே வந்து ரொம்ப ஹாப்பியாவே இருப்பா. சித்தி வந்து பார்த்துட்டு, நீ எப்பவுமே இதே மாதிரி சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ வந்து அஸ்லே சொல்வா, நான் இதுக்கப்புறம் சந்தோஷமா தான் இருக்க போறேன், ஏன்னா ஹீரோவும் ஹீரோயின் 2 பேருமே பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்போ வந்து சித்தி சொல்வா, இது ஒன்றும் உன்னால நடக்கலையே, தானா நடந்துச்சு, அவனே பிரேக்கப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்வா. அப்போ அஸ்லே சொல்வா, எது நடந்தா என்ன, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லே சொல்லிட்டு இருப்பா. அப்போ சித்தி சொல்வா, தேவையில்லாம ஹோப்பை வந்து வளர்த்துக்காத, ஹீரோ எப்பவுமே வந்து ஹீரோயினை தான் லவ் பண்ணுவான், உன்னை அவன் திருப்பி கூட பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்வா. இதை கேட்டு அஸ்லே செம்ம கடுப்பாயிடுவா. என்ன தைரியம் தான் நீங்க ஏன் முன்னாடியே சொல்வீங்க, ஹீரோ வந்து ஹீரோயினை தான் லவ் பண்ணுவான்னு சொல்லிட்டு, ஹீரோ என்னதான் லவ் பண்ணுவான், என்னதான் லவ் பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து அஸ்லே கத்திட்டு இருப்பா. அப்ப சித்தி சொல்வா, நீ இப்ப எதுக்கு ரொம்ப கோவப்படுற, தேவையில்லாம கோவப்படாத, நான் உண்மையதான் சொல்றேன், பழைய ஹீரோ நம்மளுக்கு எப்பவுமே கிடைக்க மாட்டான், அவன் வந்து ஹீரோயினை மட்டும் தான் லவ் பண்ணுவான், அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், நீ தயவு செஞ்சுட்டு தேவையில்லாத ஹோப்பை வந்து உன் மனசுல வளர்த்துக்காத, ஹீரோவை நினைச்சு உனக்குன்னு லைஃப் இருக்கு, உனக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் வந்து கண்டிப்பா அமைவாங்க, அவங்க கிட்ட வந்து உன்னோட லைஃபை தொடங்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சித்தி வந்து ஒரு நல்ல அட்வைஸ் கொடுப்பா. பட் அஸ்லே அது எதுவுமே மைண்ட்ல எடுத்துக்காம செம்ம கோவப்படுவா. அப்ப அஸ்லே சொல்வா, ஹீரோ மட்டும் எனக்கு கிடைக்கலனா நான் கண்டிப்பா என்ன நானே வந்து கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லே சொல்வா. இதை கேட்டு அவங்க அம்மா செம்ம கடுப்பாயி அவங்க அம்மா சொல்வா, நான் ஒன்னும் உனக்கு பர்மிஷன் கொடுக்கல ஹீரோ கிட்ட போய் சேரத்துக்காக, ஹீரோவே பிரிஞ்சு வந்தா கூட நீ வந்து ஹீரோ கிட்ட போய் ஒண்ணு சேரக்கூடாது, அதுக்கு நான் என்னைக்குமே வந்து அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி அங்கேருந்து போயிடுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஜமால் அண்ட் ஹீரோ தான் காட்டுவாங்க. இங்க ஹீரோ வந்து கேட்பா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ ஒரு ஒர்க் கொடுத்துருப்பான் போல ஜமாலுக்கு. அப்ப ஜமால் சொல்லுவான், இல்ல ஈனுலும் ஹீரோயினுக்கும் பண்ண சர்ஜரி பண்ண அந்த டாக்டர் வந்து இறந்து போயிட்டாங்க, ஸோ அவங்கள பத்தி எந்த டீட்டெயில்ஸுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து செமையா கோவப்படுவான். இன்னும் எவ்வளவு உயிர் தான் அவன் எடுக்க போறான்னு தெரியல, சின்ன பிள்ளையில எவ்வளவு உயிர் எடுத்திருப்பான், ஆர்கன் டிராஃபிக் பண்ணி நிறைய பேரை சாவடிச்சிருக்கான் பாரு, இப்ப கூட எந்த கவலையும் இல்லாம அந்த பேஸ்மெண்ட்ல உட்காந்துட்டு இருக்கான், எப்படி இந்த மாதிரி மனுஷங்களாம் இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து செம்ம கோவப்படுவான். அப்ப ஜமால் சொல்லுவான், தேவையில்லாம கோவப்படாத, மேபி உன்னை ட்ராப் கூட பண்ணலாம் ஹைதரு, உன்னை கோவப்பத்தி உன்னை ப்ரொவோக் பண்ணணும் தான் ஹைதர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், தயவு செஞ்சு கோவப்படாம பொறுமையா யோசி அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் சொல்லிட்டு இருப்பான். அப்ப ஜமால் கேட்பான், நீ ஹீரோயின் கிட்ட உண்மை சொல்லிட்டியா, அவகிட்ட பேசினியா அப்படி சொல்லிட்டு கேட்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோல, இல்ல ஒன்னும் நான் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை காட்டுறாங்க. அவ ரூம்ல இருப்பா. அப்ப அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ வருவான். வந்தோடனே நம்ம ஹீரோயின் கேட்பா, என் தலையில ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டு நீ பாட்டுக்கு வெளியே போயிட்ட என்கிட்ட எதுவுமே சொல்லாம அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்ப ஹீரோ சொல்லுவான், எதை பத்தி கேட்கணும், எதை பத்தி பேசணும், பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின் கேட்பா, பேசுறதுக்கு எதுவுமே இல்லையா, பிரேக்கப் பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்த, அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டியா என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்ப ஹீரோ சொல்லுவான், இப்ப என்ன உனக்கு எக்ஸ்பிளைன் தானே பண்ணணும், நான் தெரியாம வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன், இது ஒர்க் அவுட் ஆகாது தெரிஞ்சு உன்னை தேவையில்லாம நான் புஷ் பண்ணிட்டேன்,
என் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ பிடிச்சிட்டு சொல்லுவா, நீ பொய் சொல்ற எனக்கு கண்டிப்பா தெரியும். ஏன்னா நீ என்னை யாருன்னு தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ண, தெரிஞ்சுதான் என்ன லவ்வே பண்ண, நான் யாருன்னு கூட உனக்கு தெரியும். ஆல் ஆஃப் அ சடன் எப்படி இப்படி மாத்தி பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்ப ஹீரோ சொல்லுவான், நான் தான் சொல்றேன்ல, நான் தான் ஒத்துக்கிறேன்ல நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. இந்த 187 days முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீ உன் வழியில போ, நான் என் வழியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின்ல, ஓ முடிஞ்சு போச்சா, அப்போ எல்லாமே முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ ஹீரோ சொல்லுவான், ஆமா நம்மளுக்குள்ள அதானே கான்ட்ராக்ட், நம்ம ரூம்மேட்ஸா தானே இருக்கோம் இந்த ரூம்குள்ள, அதே மாதிரி இருப்போம், கான்ட்ராக்டை ஜஸ்ட் ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின் கத்துவா, என்னது கான்ட்ராக்டா, அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் என் மனசுல எப்பவுமே நான் எடுத்து போட்டுட்டேன், நம்மளுக்குள்ள கான்ட்ராக்ட் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோல, இதுக்கப்புறம் இதை பத்தி எனக்கு பேசுறதுக்கு எந்த இஷ்டமும் இல்லை, தயவு செஞ்சு என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போக பார்ப்பான். அப்ப நம்ம ஹீரோயின் போற ஹீரோவை பிடிச்சி சொல்லுவான், நான் ஒன்றும் உனக்கு ஒன்றும் டாய் கிடையாது, ஒரு நாள் என்கிட்ட க்ளோஸா இருக்க, அப்படியே மறுநாள் வந்து என்னை அப்படியே விலக்கி வைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மரியாதைலாம் இருக்கு, நீ என்கிட்ட சொல்லு, நீ எனக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தே ஆகணும், எனக்கு கண்டிப்பா தெரியும் நீ பொய் சொல்ற, ஏதோ ஒரு விஷயத்த நீ என்கிட்ட இருந்து மறைக்கிற, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. பட் இங்க வந்து நம்ம ஹீரோ வந்து எதுவுமே சொல்ல மாட்டான். எதுவுமே இல்லைன்னு நான் சொல்றேன்ல, பேசுறதுக்கு எதுவும் இல்லை, நான் முடிவு எடுத்துட்டேன், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல செம்மையா பிரேக் ஆகி கத்துவா, சரி ஃபைன் முடிஞ்சிச்சுல அவ்வளவுதானே, இதுக்கப்புறம் நான் எதுவுமே உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போயிடுவா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவே செம்ம சேடா இருப்பான். ஏன்னா ஹீரோ மனசு ஃபுல்லா ஹீரோயின் தான் இருப்பா. பட் அவனோட சுச்சுவேஷன் அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் எல்லாம் ஜமால் அஸ்லே தான் காட்டுவாங்க. அஸ்லே வந்து ஜமால் பார்க்கறதுக்காக அந்த ஸ்டடி ரூமுக்கு தான் வருவா. வந்துட்டு அவ பேசும்போது ஜமால் வந்து அவாய்ட் பண்ணிட்டே இருப்பான். அப்ப அஸ்லே கேட்பா, நீ எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணிட்டே இருக்க, ஏதோ சொந்த ஃபேமிலியை நானே பிட்ரே பண்ற மாதிரி நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லே கேட்பா. அப்ப ஜமால் சொல்லுவான், ஆமா நீ அதானே பண்ண, நீ அது பண்ணலன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் கேட்பா. அப்ப அஸ்லேல, இல்ல நான் எதுவும் பண்ணல, நீங்க தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல வருவா. அதுக்குள்ள ஜமால்ல, போதும் நிறுத்து, நீ ஆல்ரெடி நிறைய பண்ணிட்ட, அது மட்டும் இல்லாம நீ பண்ண இவ்வளவு விஷயத்தையும் நான் ஹீரோ கிட்ட சொல்லாம இருக்கேன், அதுவே நான் உள்ளுக்குள்ள வந்து கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், நானு இன்னும் என்ன மோசமாக்காத, போதும் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் சொல்லுவான். இந்த பக்கம் அஸ்லே வந்து பயப்படுவா, தயவு செஞ்சு ஹீரோ கிட்ட மட்டும் சொல்லாத, அதுக்கப்புறம் அவன் என்னை வந்து பாக்குற விதமே மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லே சொல்லிட்டு இருப்பான். அப்ப ஜமால் சொல்லுவான், நீயே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, எனக்கு சுத்தமா புரியல, உனக்கு கிளியரா தெரியலையா ஹீரோ வந்து ஹீரோயினை மட்டும் தான் லவ் பண்றான்னு, அது மட்டும் இல்லாம அவன் லைஃப்ல இன்னொரு பொண்ணுக்கு இடமே கிடையாது, உன் மைண்ட்ல நல்லா அது ஏத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் சொல்லுவான். இந்த பக்கம் அஸ்லேல, இல்ல டைம் எல்லாத்தையும் ஹீல் பண்ணும், என்னோட லவ் போதும், நான் ஹீரோவை மாத்திடுவேன், அது மட்டும் இல்லாம அவனும் புரிஞ்சுப்பான் நான் அவனை எவ்வளவு லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அஸ்லே வந்து கத்திட்டு இருப்பா. அப்ப அஸ்லே சொல்லுவா, இல்ல கண்டிப்பா வந்து நான் ஹீரோவை கண்டிப்பா லவ் பண்ணுவேன், அவனே என்ன லவ் பண்ணுவான், யார் நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லே சொல்லுவா. இந்த பக்கம் ஜமால்ல, உன்னை எவ்வளவு சொன்னாலும் திருத்த முடியாது, அது மட்டும் இல்லாம உனக்கு நல்லாவே தெரியுது, உன் கண்ணு முன்னாடியே உனக்கு தெரியுது ஹீரோ வந்து ஹீரோனை லவ் பண்றது, பட் இருந்தாலுமே நீ இந்த மாதிரி சொல்லிட்டு சுத்துற, இதுக்கு பேர் லவ் கிடையாது, பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் அங்கேருந்து போயிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை காட்டுவாங்க. அவ கிச்சனுக்குள்ள வந்துட்டு கப் எடுப்பா, டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கப் எடுக்கும் போது என்ன ஆகும்னா, ஹீரோவும் அந்த சைடு வருவான். ஸோ 2 பேரும் பார்க்காம வந்து இடிச்சுப்பாங்க. ஸோ கையில இருந்த அந்த செராமிக் கப் வந்து கீழே விழுந்து உடஞ்சிரும். ஸோ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா, கீழே குனிஞ்சு எடுக்கலான்னு போறப்போ ஹீரோல, இல்ல விடு நானே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஹீரோயின்ல, இல்ல நான் தான் போட்டேன், நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. இந்த பக்கம் மாத்தி மாத்தி 2 பேரும் சண்டை போடுவாங்க. ஸோ யாருமே எடுக்க மாட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், ஹீரோயினை தூக்கிட்டு போய் ஒரு டேபிள் மேல உட்கார வச்சிருவான். உட்கார வச்சுட்டு ரொம்ப 2 பேரும் கிட்ட கிட்ட இருப்பாங்க. ஸோ ஒரு கியூட்டான ரொமான்டிக் மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகும். இங்க வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து லவ் பண்ணாமலே இருக்க முடியல, அதே டைம் அவகிட்ட போவாமலே இருக்க முடியல, தூரமாவும் இருக்க முடியல. ஸோ இதுல வந்து நம்ம ஹீரோ வந்து ரொம்ப கஷ்டப்படுவான். ஸோ ஹீரோயினை அவ்வளோ கிட்ட பார்க்கும் போது அவ ஃபேஸ்ல இருக்க அந்த ஹேர் எல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவான் நம்ம ஹீரோ தான். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு 2 பேரும் ஒருத்தர் பார்த்துப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், அட்லீஸ்ட் லைஃப்ல ஒரு வாட்டியாச்சும் நான் சொல்றது கேளு, இங்கே ஏறி அப்படின்னு சொல்லுவான். அப்ப ஹீரோயின்ல, இல்ல நான் தான் கீழே உடைச்சேன், நான் தான் கிளீன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருப்பா. ஹீரோல, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் போயிட்டு கீழே இருக்க
உடஞ்சி போன திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போடுவான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்வா, நம்ம எப்போல்லாம் கிச்சனுக்குள்ளே வரோமோ அப்போல்லாம் ஏதாவது ஒன்று உடச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பார்ப்பான். ஏன்னா ஃப்ளாஷ்பேக்கில் வந்து நிறைய விஷயம் இப்போ நடந்திருக்கோம்ல. ஸோ இந்த இடத்துல தான் வந்து இந்த கிச்சனில் தான் வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட வந்து கத்துவான். நீ ஒத்துக்கோ, நீ என்ன லவ் பண்ணுறேன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஹீரோயினும் ஒத்துப்பாங்க. ஸோ 2 பேரும் இங்கே தான் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு வந்து மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகும். அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவான், ஆமாம், அதனால தான் நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கக்கூடாது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போவான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்வா, உனக்கு தான் ஈஸியாக இருக்குல்ல, அப்போ இது எல்லாமே முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ ஹீரோவில் ஆமாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினில் ஆமாம் ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். பட் உனக்கு தான் ஈஸியாக இருக்குல்ல, நீ எப்போ நினச்சாலும் ஒருத்தவங்களோட லைஃப்குள்ளே ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆகிற. அதே டைம் நீ எப்போ நினைக்கிறியோ இந்த லைஃப் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சாரி சொல்லிட்டு நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் சொல்லிட்டு அப்படியே விட்டு போயிடுறேன். உனக்கு தான் அது ஈஸியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்போ நம்ம ஹீரோ வந்து ரொம்ப பாவமாக பார்க்குற மாதிரி இருக்கும் ஹீரோயினை. அவன் ஏதோ சொல்ல வருவான். நம்ம ஹீரோயின் அது புரிஞ்சுட்டு அவள் கத்துவா, வேணாம் தயவு செஞ்சு என்னை பாவமாக மட்டும் பார்க்காத, எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்வா. இப்போ உடஞ்சிச்சுல இந்த கப்பு, அந்த கப்பை என்ன பண்ணோம், கடைசியாக குப்பையில தான் போட்டோம். அதே மாதிரி தான் லைஃப்லையும் என் மனசை நீ உடச்சிட்ட, இதுக்கப்புறம் ஒட்ட வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுவா. இங்கே அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினை காட்டுவாங்க. அவள் வந்து கார்டன் ஏரியாவில் நின்றுட்டு இருப்பா. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஒரு கார் வரும். அந்த காரில் நசீர் வருவான். வந்துட்டு பேசுவான் ஹீரோயின் கிட்ட, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினை நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்போ நசீர் கேட்பான், நீ ஃப்ரீயா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்போ ஹீரோயினில் நான் ஃப்ரீ தான் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. இந்த பக்கம் நசீர் சொல்லுவான், இல்லை நான் உங்ககிட்ட கொஞ்சம் ப்ரைவேட்டாக பேசணும், நம்ம வேணால் வெளியே போகலாமா பீச்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இந்த பக்கம் ஹீரோயினில் இல்லை எதுவாக இருந்தாலும் இங்கேயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்போது நசீர் சொல்லுவான், இல்லை நம்ம கொஞ்சம் பர்சனலாக பேசணும், இது வந்து கரெக்டான இடம் கிடையாது, வா நம்ம வெளியே போகலாம், நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நசீர் சொல்லுவான். இந்த பக்கம் வந்து ஹீரோயின் திரும்பி பார்த்தா ஹீரோ வந்து வீட்டிலேருந்து வெளியே வருவான். வெளியே வர்றதை வந்து நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஹீரோ வெறுப்பேற்றனோடனே அவன் என்ன பண்ணுவா, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நசீரோட காரில் ஏறி போவா. இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு செம்மையாக பொசசிவ் ஆகும், ஜெலஸ் ஆகும். அவன் செம்ம கடுப்பாவான். ஓடி வந்து பார்ப்பான், இவன் எதுக்கு அவன் கூட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கோவத்தில் ஹீரோ வந்து ஹீரோட காரை எடுத்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போவான். நெக்ஸ்ட் சீனில் நசீர் அண்ட் ஹீரோனை தான் காட்டுவாங்க. அவங்க பீச் சைடு நின்று பேசிட்டு இருப்பாங்க. அப்போ நசீர் சொல்லுவான், நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன்ல, ஹீரோவை நம்பாத, அவங்க ஃபேமிலி எதுவுமே சரி கிடையாது, நான் உனக்கு ப்ரொடெக்ஷன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின் சொல்லுவா, நம்ம இதை ஆல்ரெடி பேசிட்டோம், இதுக்கு மேலே பேசுறதுக்கு எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ என்னை என்னைக்குமே வந்து ஹர்ட் பண்ண மாட்டான், யாரையும் ஹர்ட்டும் பண்ண மாட்டான், எனக்கு அது நல்லாவே தெரியும், எனக்கு ஹீரோ கிட்ட இருந்து எந்த ப்ரொடெக்ஷனும் தேவையில்லை, என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்போ நசீர் சொல்லுவான், உன் மேலே அந்த ஃபீலிங்ஸ் எனக்கு என்றைக்குமே மாறினது கிடையாது, எப்பயும் போல நான் இப்போவும் உன்னை லவ் பண்ணுறேன், அது உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இந்த பக்கம் ஹீரோயின் வந்து ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவான் நசீரை. ப்ளீஸ் நசீர், இதுக்கு மேலே எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லுவான். அப்போ நசீர் சொல்லுவான், இல்லை நான் பேசி ஆகணும், இந்த 187 டேஸ்க்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ ஹீரோ டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நசீர் கேட்பான். கரெக்டாக பின்னாடி ஹீரோ வந்து நிற்பான். ஸோ ஹீரோ வந்து பார்த்துட்டே இருப்பான் நசீர் என்ன பேசுகிறான்னு சொல்லிட்டு. அவனுக்கு விழுது போல, பட் நசீருக்கு தெரியாது ஹீரோ வந்தது, ஹீரோயினுக்கும் தெரியாது ஹீரோ வந்து பின்னாடி நிற்கிறது. அப்போ இங்கே வந்து நசீர் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுவான். ஹீரோ காதுலேயும் விழுது. அப்போ நசீர் சொல்லுவான், எனக்கு வந்து நீ ஹாப்பியாக இருந்தால் போதும், உன் கண்ணை பார்த்துட்டே நான் வாழ்க்கை ஃபுல்லாக வாழ்ந்துருவேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உன்னை கண்டிப்பாக ஹாப்பியாக வச்சுருப்பேன், நீ என்னை டச் பண்ண வேணாம் சொன்னால் கூட நான் உன்னை லைஃப் ஃபுல்லாக டச்சே பண்ணாமல் கூட நான் இருப்பேன், எனக்கு உன் கூட இருந்தால் போதும், உன் கண்ணை பார்த்துட்டு உன்னை லவ் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும் போதும், அது மட்டும் இல்லாமல் நீ என்னை போன்னு சொன்னால் நான் போவேன், வான்னு சொன்னால் வருவேன், நீ சொல்கிறத நான் எல்லாமே கேட்பேன், என்னை செத்து போன்னு சொன்னால் கூட நான் செத்துருவேன், என் லைஃப் வந்து உன் லைஃபோட பெருசு கிடையாது, எனக்கு நீ தான் இம்பார்ட்டன்ட், ஆனால் தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்லுவான். இங்கே வந்து நம்ம ஹீரோயின் வந்து பிடிக்காத மாதிரி கேட்டுட்டு இருப்பா. அவர் ரியாக்ஷனே வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பின்னாடி வந்து நம்ம ஹீரோ காதில் விழுந்துரும், இவன் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கேட்கறதுலாம். ஹீரோ பின்னாடி வந்து செம்ம கடுப்பாவான். இந்த பக்கம் வந்து நசீர் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவான், என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவா, உனக்கு தான் தெரியும்ல நான் ஹீரோ வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, ஒருத்தவங்க மனசில் நினச்சிட்டு எப்படி என்னால் இன்னொருத்தவங்க கூட வாழ முடியும், இதெல்லாம் எதுவுமே செட் ஆகாது, தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருப்பா. பொறுமையாக தான் எடுத்து சொல்லிட்டு இருப்பா நசீருக்கு. அப்போ நசீர் சொல்லுவான், இல்லை எனக்கு நீ மட்டும் இருந்தாலே போதும், அது மட்டும் இல்லாமல் இந்த 187 டேஸ் முடியட்டும்,
அந்த பையனை டிவோர்ஸ் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உன்னை ஹாப்பியா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்லிட்டே இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னா, இவன் என்ன எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான், எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பா. அப்படி யோசிச்சுட்டே இருக்கும் போது பின்னாடி பார்த்தா ஹீரோ வந்திருக்கிறத நம்ம ஹீரோயின் பாத்துருவா. பார்த்துட்டு ஆக்சுவலி ஹீரோ எதுக்கு தெரியுமா பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஸோ ஹீரோயின் என்ன பதில் சொல்றா அப்படி சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், பிகாஸ் அவளே வேணான்னு சொல்லி அமுச்சு வச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருப்பான். பட் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோ நிக்கிறத பாத்துருவா. பார்த்துட்டு ஹீரோ வெறுப்பேத்துறதுக்காக சரி நான் அதை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். இந்த பக்கம் நசீரோ செம்ம ஹாப்பி ஆயிடுவான். பின்னாடி நம்ம ஹீரோ நசீரோட காலர் பிடிச்சி எவ்வளவு தைரியம் தான் 187 டேஸ்க்கு அப்புறமா அவளை கல்யாணம் பண்ணிப்பியான்னு கேட்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நசீர் அடிக்கிறதுக்காக வருவான். ஸோ இங்க இவங்க 2 பேரும் காலர் பிடிச்சிட்டு சண்டை போறதுக்காக வருவாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் நடுவில் போயிட்டு ஹீரோ கிட்ட நீ தயவு செஞ்சு பொறுமையாரி காமாரி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. பட் இங்க நம்ம ஹீரோ செம்ம கோவத்துல இருப்பான். நான் எப்படி காமா இருக்கிறது, அதெல்லாம் முடியாது, நீ எப்படி அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்து கத்துவான் நம்ம ஹீரோ. அப்ப நம்ம ஹீரோயின்ல நீ பொறுமையாரி, நான் தான் சொல்றல பொறுமையாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்வா. அப்ப ஹீரோல நான் எதுக்கு பொறுமையா இருக்கணும், நான் பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டே நம்ம ஹீரோ கத்துவான் பாரு. அப்போ நசீர் பாரு நான் தான் சொன்னால இவன் ரொம்ப டேஞ்சரஸான பீப்புள் சொல்லிட்டு பாரு உன்கிட்ட எப்படி கோவத்தை காட்டுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்லுவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோல ஏன் பொண்ணாடிக்கிட்ட நான் பேசுவேன்டா, நீ எதுக்குல நடுவில் வர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ 2 பேரும் சண்டை போட வருவாங்க. அப்போ நசீர் ஹீரோ அடிக்கலான்னு கை ஓங்கும் போது நம்ம ஹீரோயின் தான் கையை பிடிச்சிருவா. பிடிச்சிட்டு நசீர் இந்த விஷயத்துல நீ வெளியேறி தயவு செஞ்சு இன்வால்வ் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா. அப்ப நசீர் சொல்லுவான் நான் எப்படி இன்வால்வ் ஆகாம இருக்க முடியும், நான் தான் ஆல்ரெடி இங்க இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி அடிச்சுப்பாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் செம்ம கடுப்பாயி 2 பேரும் அடிப்பா. அவ எதுக்கு தேவையில்லாம சண்டை போறீங்க, திருப்பி எதுக்கு சண்டை போறீங்க சின்ன பிள்ளை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் 2 பேருமே போட்டு அடிப்பா. ஸோ இங்கே இவங்க 2 பேரும் சண்டை போட்டு இருக்கிறது நம்ம ஹீரோயின் தலையில கை வச்சுட்டு எதுக்குதான் இந்த மாதிரி பண்றீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து பாப்பா. அப்ப நம்ம ஹீரோ பின்னாடியே போவான். ஹீரோயின் பின்னாடியே போயிட்டு நில்லு நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிட்டு பேசுவான். அப்ப நம்ம ஹீரோ கேட்பான் நீ எதை பத்தி யோசிக்கணும் நசீர் கிட்ட பேசிட்டு இருந்த அப்படி சொல்லிட்டு கேட்பான். அப்ப ஹீரோயின்ல ஆமா உன் காதுல தான் நல்லா விழுந்துச்சுல, நான் அதை பத்தி தான் யோசிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. இந்த பக்கம் ஹீரோ செம்ம கோவத்துல இருப்பான். அப்ப ஹீரோ சொல்லுவான் நீ ஸ்டில் என்னோட ஒய்ஃப் தான், நீ எப்படி நசீரோட பேசிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். அப்ப நம்ம ஹீரோயின் செம்மையா கத்துவா. எனக்கு ஒண்ணுமே புரியல, மார்னிங் நம்மளுக்குள்ள எதுவுமே இல்லைன்னு சொன்னேன், நம்ம மேரேஜ் வெறும் பேப்பர்ல தான் சொன்னேன், இப்ப எக்ஸ்பிளனேஷன் கேட்கற, நான் நசீர் கிட்ட என்ன பேசினேன் என்ன பேசல அதை பத்தி உனக்கு எந்த அக்கறையும் தேவையில்லை புரியுதா, நீ தான் நம்மளுக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொன்னல, இப்ப எதுக்கு நம்ம என்கிட்ட பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாவான். தேவையில்லாம என் பொறுமையை ரொம்ப சோதிக்காத, எனக்கு கோவ பத்தி பாக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்துவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின்ல நான் எதுக்கு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும், உனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து பாப்பா. இந்த பக்கம் பின்னாடி அதாவது நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். அந்த டேபிள்ல இன்னொரு ஸ்ட்ரேஞ்சர் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொண்ணு ஹீரோவை பார்த்து ஸ்மைல் பண்ணுவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ பாப்பான். ஏன்னா நம்ம ஹீரோ சிரிக்க மாட்டான். இது நம்ம ஹீரோயின் நோட் பண்ணுவா. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா, ஸ்ட்ரைட்டா அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு என்ன அந்த பையனை பாக்குற, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தெரியாதா, ஒரு கல்யாண பையனை இப்படியா பாப்பா இப்படியா சிரிப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணு கிட்ட போய் சண்டை போடுவா. இந்த பக்கம் பின்னாடி நம்ம ஹீரோ எதுக்கு இந்த மாதிரி கத்துற, பொறுமையாரி காமாயிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காம் பண்ணுவான். அப்போ அந்த பொண்ணுல நீங்க என்கிட்டயே பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ ஹீரோயின்ல ஆமா நான் உன்கிட்ட தான் பேசுறேன், என்ன என் புருஷனை பார்த்து சைட் அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கத்துவா. அவள என்ன ஆளை விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து பாப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோல பொறுமையாரி எதுக்காக இந்த மாதிரி சண்டை போடுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். அப்ப ஹீரோயின் கேட்பா யார் அந்த பொண்ணு எதுக்கு ஒன்ன பார்த்து சிரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்ப ஹீரோல எனக்கு எப்படி தெரியும், இங்க யாரோ டீ குடிக்க வந்திருக்காங்க, அதுக்கும் எனக்கும் எப்படி சம்மந்தமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின்ல அதே மாதிரிதான் இப்போ உனக்கு தெரியுதா, சம்மந்தம் இல்லாத விஷயத்த கேட்டா இப்படிதான் நானும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவா. அப்ப ஹீரோ கேட்பான் ஓ அப்படியா, நீ எனக்கு செஞ்சு காட்டுறியா, எக்ஸாம்பிள் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். இந்த பக்கம் ஹீரோயின்ல ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்ப ஹீரோல சரி வா வீட்டுக்கு போகலாம் பொறுமையாயிரி அப்படின்னு சொல்லிட்டு வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட்டு போவான். ஹீரோயின்ல எனக்கே நடக்க தெரியும், நானே வரேன், என்னை கை பிடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நடந்து போவா. அப்ப நம்ம ஹீரோ கேட்பா நீ நிஜமாலே என்னை பார்த்து ஜெலஸா ஃபீல் பண்ணியா, அந்த பொண்ணு என்னை பார்த்து சிரிச்ச உடனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஹீரோயின்ல தேவையில்லாம பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து பாப்பா. அப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினை பிடிச்சி சொல்வா
நான் ஒன்றும் மறக்கல, நீ நசீர் கிட்ட பேசின விஷயத்த பத்தி, அந்த இஷ்யூ பத்தி நான் அப்படியே விட்டுருவேன் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோ இல்ல, எனக்கு இன்னும் அவன் நசீர் மட்டும் தான், நான் அதை பத்தி யோசிக்கிறேன் தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப ஹீரோல, நல்லா புரிஞ்சுக்கோ, நீ என்ன தவிர வேற எந்த பையனை பத்தி நீ யோசிக்க கூட கூடாது, நான் மட்டும் தான் உன் மைண்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். இந்த இடத்துல வந்து 2 பேரும் ஒருத்தர் பார்த்துப்பாங்க, ஸ்லோ மோஷன் வைப்பாங்க அண்ட் பின்னாடி பிஜிஎம் வந்து ரைஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு புரியுதா லிட்ரலி ஹீரோ வந்து என்ன சொல்ல வரான்னு சொல்லிட்டு, நீ என்னோட ஒய்ஃப் மட்டும்தான், நீ என்னோட கேர்ள் மட்டும்தான், நீ வேற யாரை பத்தி யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம சொல்லுவான் நம்ம ஹீரோ. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் லிட்டரலி கன்ஃபியூஸ் ஆவால. காலைல வந்து பிரேக்கப் சொல்றான், என்னடா இப்போ வந்து நீ என்னை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறோன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிப்பா. பட் இங்க இவங்க 2 பேரும் வந்து ஒருத்தர் பார்த்துப்பாங்க. என்னதான் இவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை இருந்தாலுமே அந்த லவ் வந்து இவங்க 2 பேரையும் வந்து ஹோல்ட் பண்ணுது. அது கிளியரா இந்த சீரீஸ் மூலியமா நம்மளுக்கு புரியுது. அண்ட் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்துட்டு இருப்பா. அப்போ வந்து ஹீரோ வந்து ஹீரோயின் கையை பிடிச்சி கையை நல்லா கோத்துக்கிட்டு, என் கையை விட்டு எங்கேயோ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து ஒன்னா கை பிடிச்சிட்டு போறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட ரியாக்ஷன் வந்து, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். எபிசோட் 78 நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ, கீப் லவ்விங் மீ. ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். see you in the next video. Bye bye.